வணக்கம். தெய்வ வாக்கு ஆன்மீக ஊடகம் சார்பாக உலக அன்பர்களை வணங்குகிறோம். குரு பெயர்ச்சி 2024-2025 கும்ப ராசி அன்பர்களே, கும்பம் ராசி அன்பர்களே, எந்த சூழ்நிலையிலும் நிதானமாக செயல்பட்டு எண்ணியதை நிறைவேற்றிக் கொள்ளும் கும்பராசி அன்பர்களே. இதுவரை சகோதரஸ்தானமான 3ஆம் ராசியில் இருந்து வந்த குரு பகவான் சித்திரை மாதம் 18ஆம் தேதி, அதாவது 1/5/2024 முதல் சுகஸ்தானமான 4ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். சுகஸ்தானத்தில் இருக்கிற குரு தான் நின்ற ராசியிலிருந்து 5ஆம் பார்வையாக கன்னி ராசியான அஷ்டமஸ்தானத்தையும், 7ஆம் பார்வையாக விருச்சிக ராசியான தொழில் ஸ்தானத்தையும், 9ஆம் பார்வையாக மகர ராசியான போகஸ்தானத்தையும் பார்வையிட இருக்கிறார். குருவோட பார்வை பலன்கள். குரு 5ஆம் பார்வையாக அஷ்டமஸ்தானத்தை பார்ப்பதால் எந்த ஒரு செயலையும் மேற்கொள்ளும் பொழுது சூழ்நிலை அறிந்து முடிவெடுக்கவும், எதிர்பாராத சில புதிய வாய்ப்புகளின் மூலம் மாற்றங்கள் நிச்சயம் உண்டாகும். மறைமுகமான வருமானங்களால் கையிருப்புகள் அதிகரிக்கும். மற்றவர்கள் மீதான கோபங்களை குறைத்துக் கொள்வது உங்கள் மீதான நன்மதிப்பை ஏற்படுத்தும். சரியா? குரு 7ஆம் பார்வையாக தொழில் ஸ்தானத்தை பார்ப்பதால் தந்தை வழியில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும். வியாபாரங்களில் அபிவிருத்திக்கான வாய்ப்புகள் உண்டாகும். உடற்பயிற்சி சார்ந்த விஷயங்களில் தெளிவுகள் ஏற்படும். எந்த ஒரு செயலையும் நேர்மறை சிந்தனையுடன் அணுகி வெற்றி அடைவீர்கள். குரு 9ஆம் பார்வையாக போகஸ்தானத்தை பார்ப்பதால் வாழ்க்கை துணைவரின் விருப்பங்களை நிறைவேற்றி வைப்பீர்கள். புதுவிதமான பயணங்களை மேற்கொள்ளும் போது மனம் மகிழ்வீர்கள். மற்றவர்கள் பற்றிய தனிப்பட்ட விஷயங்களை அறிவதில் ஆர்வம் ஏற்படும். கடன் சார்ந்த நெருக்கடிகளை குறைத்துக் கொள்வீர்கள். குரு நின்ற பலனை பார்ப்போம். குரு சுகஸ்தானத்தில் நிற்பதால் கணவன் மனைவிக்கு இடையே அனுசரித்து நடந்து கொள்ளவும், வர்த்தகம் தொடர்பான செயல்களில் சிந்தித்து செயல்படவும், உடல் ஆரோக்கியம் ஏற்ற இறக்கம் உண்டாகும். நறுமணம் பொருட்களில் விஷயத்தில் சற்று கவனம் வேண்டும். உறவுகளின் வழியில் அனுசரித்து நடந்து கொள்ளவும், புதிய முயற்சிகளில் மாறுபட்ட அனுபவம் கிடைக்கும். தொழில் சார்ந்த நிபுணர்களின் ஆலோசனைகளால் மாற்றங்கள் ஏற்படும் உங்கள் தொழிலில். சரியா? குரு பகவான் நட்சத்திர பாத சஞ்சார பலன்களை பார்ப்போம். குரு 1/5/2024 முதல் 11/6/2024 வரை கிருத்திகை நட்சத்திரத்தில் சஞ்சரிப்பதால் சுபகாரியம் தொடர்பான விரயங்கள் ஏற்படும். எதிர்பார்த்த சில வரவுகளால் தாமதங்கள் ஏற்படும். உணவு விஷயங்களில் சற்று கவனத்தோடு இருக்கவும். பயணங்களில் தேவையான ஆவணங்களை எடுத்து செல்வது நல்லது. இஷ்டத்துக்கு வாரி கட்டிக்கிட்டு போகாதீங்க. ஏதாவது முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் தேவைன்னா மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எடுத்துகிட்டு போங்க. சரியா? கணவன் மனைவிக்கு இடையே புரிதல்கள் ஏற்படும். இது வரைக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கவங்களுக்குள்ள இந்த வருஷம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே ஒரு பெரிய லவ்வபிள் அண்டர்ஸ்டாண்டிங் நிச்சயமாக ஏற்படும். குரு 12/6/2024 முதல் 18/8/2024 வரை மற்றும் 12/2/2025 முதல் 4/4/2025 வரை ரோகிணி நட்சத்திரத்தில் சஞ்சரிப்பதால் உடல் ஆரோக்கிய விஷயங்களில் கவனம் வேண்டும். உறவினர்களிடத்தில் அனுசரித்து நடந்து கொள்ளவும், மனை மீதான கடன் சார்ந்த உதவிகள் சிலருக்கு அமையும். உத்தியோக மாற்றம் தொடர்பான விஷயங்களில் சிந்தித்து முடிவெடுப்பது மிகவும் மிகவும் நல்லது. குரு 19/8/2024 முதல் 14/10/2024 வரை மற்றும் 5/4/2025 முதல் 10/5/2025 வரை மிருகஸ்ரீஷ நட்சத்திரத்தில் சஞ்சரிப்பதால் உடன் பிறந்தவர்களிடத்தில் சூழ்நிலை ஏற்ப அனுசரித்து நடந்து கொள்ளவும், அக்கம் பக்கம் இருப்பவர்களிடம் தனிப்பட்ட விஷயங்களை பகிர்வதை தவிர்க்கவும், புதிய தொழில்நுட்ப கருவிகளை கையாளுவதில் கவனம் வேண்டும். குருவோட வக்கரகால சஞ்சார பலன்களை பார்ப்போம். குரு 15/10/2024 முதல் 11/2/2025 வரை வக்கர சஞ்சாரம். சரியா? நெருக்கடியாக இருந்து வந்த சில பிரச்சனைகள் குறையும். கால்நடை வளர்ப்புகளின் மூலம் ஆதாயம் அடைவீர்கள். வழக்கு தொடர்பான விஷயங்களில் எதிர்பார்த்த முடிவு நிச்சயம் கிடைக்கும். வாகன பயணங்களின் மூலம் புதிய அனுபவமும் ஆதாயமும் ஏற்படும். குரு பெயர்ச்சியால் உண்டாகும் பொதுவான பலன்களை பார்ப்போம். இந்த பொதுவான பலன்கள் பார்த்திங்கன்னா, ஆண் பெண் பெரியவங்க சின்னவங்க குழந்தைங்க மாணவர்கள் தொழிலாளர்கள் தொழிலதிபர்கள் எல்லாருக்கும் பொதுவான பயன். பெண்களுக்கான விஷயத்தை முதல்ல பார்ப்போம். சில பிரச்சனைகளுக்கு தெளிவான முடிவுகளை எடுப்பதற்கான சூழல் ஏற்படும். வியாபார பணிகளில் மேன்மை உண்டாகும். பயனற்ற பேச்சுக்களை குறைத்துக் கொள்வது உங்களுக்கு நல்லது. நெருக்கமானவர்களிடத்தில் அதிக உரிமை எடுத்துக்கொள்வதை தவிர்க்கவும். எதிர்பாராத சில பயணங்களால் புதிய அனுபவம் உங்களுக்கு கிடைக்கும். அது அனுகூலத்தையும் ஏற்படுத்தும். சொந்த ஊர் தொடர்பான பயண சூழ்நிலைகளால் ஒரு விதமான தடுமாற்றம் ஏற்படும். காப்பீட்டு விஷயங்களில் ஆதாயம் ஏற்படும். சரியா? மாணவர்களுக்கு பாடங்களில் சிறு சிறு குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும். சிந்தனையின் போக்கில் கவனம் வேண்டும். பெற்றோர்களிடத்தில் மனம் விட்டு பேசுவது மிகவும் நல்லது. அதனால் மனதிற்கு அமைதியை கொடுக்கும்.
எதிர்பாராத சில பயணங்களால் ஒரு விதமான சோர்வுகள் நிச்சயம் ஏற்படும். ஆகையால் பெரிய டிராவல்லாம் பண்ணாதீங்க. சரியா? படிப்பில் கவனம் தேவை. ஏதாவது இருந்தால் பெரியவங்க கிட்ட, உங்களுடைய பெற்றோர்களிடத்தில் அல்லது உங்களுக்கு நம்பிக்கையானவர்களிடத்தில், தெரிந்தவர்களிடத்தில் ஒரு ஆலோசனை பெற்றுக்கொள்ளுங்க. அது உங்களுடைய கல்வி வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும். சரியா? உத்தியோகஸ்தர்கள், வேலையில் இருக்கவங்க, உத்தியோக பணிகளில் திருப்தியான சூழல் அமையும். முயற்சிக்கு உண்டான மதிப்பு கிடைக்கும். உடல்நிலையில் ஒரு விதமான சோர்வுகள் ஏற்படும். உயர் அதிகாரிகளின் மறைமுக ஆதரவுகளை புதிய நம்பிக்கையையும் ஏற்படுத்தும். எதிர்பாராத சில இடமாற்றங்களால் அலைச்சல்கள் உண்டாகும். வியாபாரிகள், சிறு குறு பெரு வியாபாரிகள் எல்லாருக்கும் சேர்த்து தான் இது. வியாபார பணிகளில் இருந்து வந்த தாமதங்கள் விலகும். எதிர்காலம் சார்ந்த சில முடிவுகளை எடுப்பதற்கான சூழல் உண்டாகும். கூட்டாளிகளின் எண்ணங்களை புரிந்து கொள்வீர்கள். வேலையாட்களின் மறைமுக ஆதரவுகளால் சில புரிதல்கள் ஏற்படும். அபிவிருத்தி தொடர்பான இலக்குகள் பிரிக்கும். கலைஞர்கள், கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். பிற மொழி சார்ந்த விஷயங்களில் திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான சூழல் உண்டாகும். உணவுத்துறைகளில் தனித்தன்மையுடன் செயல்படுவீர்கள். வருமான வாய்ப்புகளில் இருந்து வந்த தாமதங்கள் விலகும். ஸோ அதனால் இந்த வாட்டி சினிமா துறை மற்றும் மேடை கலைஞர்கள் எல்லாருக்கும் புதிய வாய்ப்புகள் காத்துக்கிட்டு இருக்கு. சும்மா ஜாலியாக ட்ராவல் பண்ணுங்கள். சரியா? அரசியல்வாதிகள், அரசியல்வாதிகளுக்கு முன்னேற்றமான சூழலும் வாய்ப்புகளும் உண்டாகும். வித்தியாசமான அணுகுமுறைகளால் மூலம் ஆதரவுகளை மேம்படுத்துவீர்கள். தொண்டர்களின் ஒத்துழைப்பு மனதிற்கு திருப்தியை ஏற்படுத்தும். ஆகையால் சும்மா ஜாலியாக நீங்களும் ட்ராவல் பண்ணுங்கள். இந்த வருஷம் அரசியல் உங்களுக்கான அரசியல். பொதுவான நன்மைகள், நடைபெற இருக்கின்ற குரு பெயர்ச்சியால் நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்து வந்த பணிகளை உயர் அதிகாரிகளின் ஒத்துழைப்பால் செய்து முடிப்பதற்கான வாய்ப்புகள் அனைவருக்கும் அமையும். ஸோ கவனம், எதில் கவனமாக இருக்கணும்? நடைபெற இருக்கின்ற குரு பெயர்ச்சியால் உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களிலும் பயணங்கள் தொடர்பான விஷயங்களிலும் சற்று கவனத்தோடு இருப்பது நல்லது. இது பெரியவங்க சின்னவங்க எல்லாருக்குமே. சரியா? வழிபாடு, எந்த தெய்வத்தை வழிபடுறது? வியாழக்கிழமை தோறும் மகான்களை வழிபாடு செய்து வர குடும்பத்தில் ஒத்துழைப்பு சேமிப்பும் அதிகரிக்கும். குரு பகவான் பெரியவங்க, யோகிங்க, சித்தருங்களை வழிபாடு செய்யுங்க. பண்ணும்போது உங்களுக்குள்ள ஒரு குடும்பத்தில் ஒரு மிகப்பெரிய ஒற்றுமையும் சேமிப்பு தொடர்பான விஷயங்களில் ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியும் உண்டாகும். சரியா? குரு பகவான் உங்களை வழிநடத்துவாங்க. மகான்கள் உங்களை வழிநடத்துவாங்க. சித்தர்கள் உங்களை வழிநடத்துவாங்க. கும்பராசி அன்பர்களே, இந்த குரு பெயர்ச்சியில் 100% கணக்கு பார்த்தா உங்களுக்கு 40% தான் சாதகமாக இருக்குது. ஸோ மதிப்பெண்கள் பெற்று இருப்பதால் 40% தான் மதிப்பெண்கள் பெற்று இருப்பதால் எதிர்பாராத சில திருப்பங்களின் மூலம் வாழ்க்கையில் மாற்றங்கள் உண்டாகும். ஆகையால் கொஞ்சம் கவனத்தோடு இருங்க. சரியா? மற்றபடி உங்களுடைய பணி சிறப்பாக இருக்கும். இதுவரை கூறப்பட்ட பலன்கள் யாவும் பொது பலன்கள் தான். அவரவர்களுடைய தசாபுத்திக்கு ஏற்ப பலன்களில் மாற்றம் நிச்சயம் ஏற்படும். கும்பராசி அன்பர்களே, இந்த வருடம் சூழ்நிலைக்கு ஏற்ப உங்கள் பயணங்களை மேற்கொள்ளுங்கள். தெய்வ வாக்கு ஆன்மீக ஊடகம் சார்பாக எங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.